அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம வீட்டில் மாதுளம்பழம் ஜூஸ் தான் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குயிக்காக செஞ்சாச்சு. 2 மாதுளம்பழத்தை உடச்சி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதிலேயே ஜூஸ் வரும், நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸியை போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸ் மோட்லே போடுங்க. ரொம்ப மையாக அரைக்காதீங்க. அந்த கொட்டைகள்லாம் ரொம்ப அரைப்பட்டுச்சுன்னா தோற்பு தன்மையாக இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பிழிஞ்சு எடுத்துருங்க. சக்கையை தூர போட்டுருவோம். இப்போ நம்ம இதை ஒரு ஜக்குக்கு மாற்றிடலாம். ஒரு ஜாரில் மாற்றிட்டு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. நம்ம ஏற்கனவே ஐஸ் க்யூப் போட்டு தான் செஞ்சுருக்கோம். நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜில்னஸ் இருக்கணும், அதுக்காக போட்டிருக்கேன். அப்படியே ஊற்றிட்டு மேலே புதினாவோட டெக்கரேட் பண்ணி குடித்தா சூப்பரான ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது செய்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஜில்லுன்னு நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் நமக்கு பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.